நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வெழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 5ல நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, சாம்பிளிங் அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம டே 5ல நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த டாபிக்ல நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் எரர்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரர் இன் சாம்பிளிங். ஸோ இந்த டாபிக் பார்ப்போம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சாம்பிளிங் அப்படின்ற டாபிக்ல பார்ட் 15ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்லயே வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே, கவனிங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேசிக் டெஃபினிஷன். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாப்புலேஷன். இப்போ பாப்புலேஷன்றது என்ன அப்படின்னா த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்டர் ஸ்டடி இஸ் கால்டு த பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்டர் ஸ்டடி இஸ் கால்டு த நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம பாப்புலேஷன். ஸோ த பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் மே பி ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். அதாவது த பாப்புலேஷன்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னா இட்ஸ் மே பி ஃபைனைட்டா இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா இன்ஃபைனைட்டா இருக்கலாம். இப்போ செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாம்பிள்னா என்னன்னு பார்க்குறோம். இப்போ சாம்பிள்ன்றது என்ன அப்படின்னா எ ஃபைனைட் சப்செட் ஆஃப் எ பாப்புலேஷன் இஸ் கால்ட் எ சாம்பிள். அதாவது நம்ம எடுத்துக்கிற பாப்புலேஷன் வந்து ஃபைனைட் சப்செட் ஆஃப் த பாப்புலேஷன் எடுத்தோம் அப்படின்னா ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம சாம்பிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது என்ன அப்படின்னா த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் எ சாம்பிள் இஸ் கால்டு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இங்கே நம்ம சாம்பிள்னு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் உள்ள நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். அதாவது மீன் ஈக்குவல் டு மியூன்னு பார்க்குறோம், வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். அதாவது த பாப்புலேஷன்ல மீன் அப்படின்றத மியூன்னு எடுத்துக்குவோம், வேரியன்ஸ்ன்றத சிக்மா ஸ்கொயர் எடுத்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த சாம்பிள். அதாவது சாம்பிள்ல மீன் ஈக்குவல் டு எக்ஸ் பார்னு எடுத்துக்குவோம், வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா எஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த இதை ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ த பாப்புலேஷன்ல மீன் ஈக்குவல் டு மியூன்னு எடுத்துக்குவோம், வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். ஸோ இதே இது சாம்பிள்ல மீன் ஈக்குவல் டு எக்ஸ் பார், வேரியன்ஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் சாம்பிள். அதாவது NCN ஈக்குவல் டு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குற பார்த்தீங்களா சாம்பிள். ஸோ இதை வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் சாம்பிள் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா NCN ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு என்ன வரும், n மைனஸ் n ஃபேக்டோரியல். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நல் ஹைப்போதிசிஸ். அதாவது டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்னா இதை நம்ம H நாட் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதாவது H நாட் அப்படின்றது மியூ ஈக்குவல் டு மியூ நாட்னு வரும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸை H1 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இங்கே மியூன்றது இஸ் நாட் ஈக்குவல் டு மியூ நாட்னு வரும். ஸோ இதே இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் எடுத்துக்குவோம். ஒன்று ரைட் டெய்ல்டு ஆல்டர்னேட்டிவ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டெய்ல்டு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இதில் மியூ அப்படின்றது கிரேட்டர் தென் மியூ நாட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஸோ இதை நம்ம என்னன்னு எடுத்துக்குவோம், ரைட் டெய்ல்டு ஆல்டர்னேட்டிவ்னு எடுத்துக்குவோம். இதே இது மியூ லெஸ் தென் மியூ நாட் அப்படின்னா ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா லெஃப்ட் டெய்ல்டு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகே, கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர். இப்போ ஸ்டாண்டர்ட் எரர்ன்றது என்ன அப்படின்னா த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஸ்டாட்டிக்ஸ் இஸ் கால்டு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்றோம். அதாவது த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் கால்டு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம ஸ்டாண்டர்ட் எரர். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் எரர்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 13 இதுக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இதை டைரக்டாவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த சாம்பிள் மீன், அதே மாதிரி சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, அதே மாதிரி வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், இதை மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 13 இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஒரே டேபிளில் நம்ம வந்து நோட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ இந்த 13 இதை ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸிமம் இதுல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதாவது ஸ்டாண்டர்ட் எரர்ல
ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா சாம்பிள் மீன், அதாவது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த சாம்பிள் மீன் கேட்டாங்க அப்படின்னா சிக்மா பை ரூட் என் வரலாம். அப்படி இல்லாட்டினா என்ன வரலாம், ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை என் வரலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த சாம்பிள் மீன் சிக்மா பை ரூட் என் ஆர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை என் வரும். செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா சிக்மா பை ரூட் ஆஃப் 2n வரும். ஸோ அப்படி இல்லாட்டினா என்ன வரும், ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை 2n அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல இந்த சிக்மா ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், சிக்மான்னு கிடைச்சிரும். ஸோ நமக்கு இந்த ஃபார்மேட்லையும் வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் வரலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சாம்பிள் மீனுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் பார்த்தோம்னா சிக்மா பை ரூட் என் மட்டும் வரும். இதே இது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா பை என்ன வரும், ரூட் ஆஃப் 2n அப்படின்னு வரும். தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த சாம்பிள் வேரியன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 பை n வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த சாம்பிள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது காமா பை என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் 2n வரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அப்சர்வ்டு சாம்பிள் ப்ரொபோர்ஷன். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் பார்த்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் என்ன வரும், PQ பை n. சிக்ஸ்த் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாம்பிள் குவார்டைல்ஸ். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் எரர் பார்த்தீங்க அப்படின்னா 1.36263 இன்ட்டு என்ன வரும், சிக்மா பை ரூட் ஆஃப் n அப்படின்னு வரும். ஸோ இதே இது சாம்பிள் மீடியனுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் பார்த்தோம் அப்படின்னா 1.25331 இன்ட்டு என்ன வரும், சிக்மா பை ரூட் n வரும். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா ஒரு 13 இதுக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த இதோட டைரக்டா பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த சாம்பிள் மீன், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த சாம்பிள் வேரியன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எரரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எய்த் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாம்பிள் கராலேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னா 1 மைனஸ் ரோ ஸ்கொயர் பை என்ன வரும், ரூட் ஆஃப் n அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நைன்த் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாம்பிள் மூவ்மெண்ட், அதாவது இதை μ3 அப்படின்னு நோட் பண்ணுவோம். சாம்பிள் மூவ்மெண்ட் இதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் பார்த்தோம் அப்படின்னா சிக்மா கியூப் இன்ட்டு ரூட் ஆஃப் 96 பை n. ஸோ இதே இது சாம்பிள் மூவ்மெண்ட் அதாவது μ4க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு என்ன வந்துடும், சிக்மா பவர் 4 இன்ட்டு ஸோ இந்த இது அதே தான் இருக்கும், ரூட் ஆஃப் 96 பை n வரும். நெக்ஸ்ட் 11th ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் 2 சாம்பிள் மீன். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் எரர் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிக்மா 1 ஸ்கொயர் பை n1 பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் பை n2, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும், சிக்மா 1 ஸ்கொயர் பை n1 பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் பை n2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் 2 சாம்பிள் மீனுக்கு. இதே மாதிரி 12th ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் 2 சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா 1 ஸ்கொயர் பை 2n1 பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் பை என்ன வரும், 2n2 வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் சாம்பிள் மீனுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் நம்ம என்ன பார்த்திருப்போம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை n பார்த்திருப்போமா. ஸோ இதுல இங்க நம்ம வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிக்மா 1 ஸ்கொயர் பை n1 பிளஸ் என்ன வந்துடும், சிக்மா 2 ஸ்கொயர் பை n2. ஸோ அதே மாதிரி சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு நம்ம என்ன பார்த்திருப்போம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை 2n பார்த்திருப்போமா. ஸோ அப்போ இங்க நமக்கு என்ன வந்துடும், சிக்மா 1 ஸ்கொயர் பை 2n1 பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் பை 2n2 வந்துடும். இப்போ இதே மாதிரி 13th நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் 2 சாம்பிள் ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் எரர் பார்த்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் என்ன வந்துடும், P1 Q1 பை n1 பிளஸ் P2 Q2 பை n2. ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சாம்பிள் ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம், ரூட் ஆஃப் PQ பை n பார்த்துருப்போமா. இப்போ இங்கே டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்துடும், P1 Q1 பை n1 பிளஸ் P2 Q2 பை n2 வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 13 இதுக்கு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் எரர் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இந்த டேபிள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எரர் இன் சாம்பிளிங். இப்போ இந்த எரர் இன் சாம்பிளிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் எரர் பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டைப் 1 எரர், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் 2 எரர். இப்போ டைப் 1 எரர்ன்றது என்ன அப்படின்னா ரிஜெக்ட் H0 when it is true, அதாவது ரிஜெக்ட் எ குட் லாட் அப்படின்னு அர்த்தம். டைப் 2 எரர் அப்படின்றது என்னன்னா accept H0 when it is wrong, அதாவது accept a bad lot. இந்த ரெண்டு இதையுமே ஞாபகம் வச்சுங்க. அதாவது டைப் 1 எரர்ன்றது என்ன அப்படின்னா ரிஜெக்ட் H0 அப்படின்னு அர்த்தம். டைப் 2 எரர்ன்றது என்னன்னா accept H0. எப்போ நம்ம வந்து ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா when it is ட்ரூவா இருக்கிறப்ப ரிஜெக்ட் பண்றோம். டைப் 2 எரர்ல எப்போ நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா when it is ராங்கா இருக்கிறப்ப அக்செப்ட் பண்றோம். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா
லெட் ஆல்பா ஈக்குவல் டு அதாவது டைப் 1 எரர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ டைப் 1 எரர்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் நம்ம ரிஜெக்ட் ஹெச் நாட் அப்படின்னு பார்த்திருப்போமா ஸோ அப்போ ரிஜெக்ட் ஹெச் நாட்ன்றது என்ன அப்படின்னா இஸ் த ப்ரொடியூசர் ரிஸ்க்னு வரும் ஸோ இந்த இடத்துல ஆல்பான்றது என்ன வந்துடும் நமக்கு ப்ரொடியூசர் ரிஸ்க்னு வந்துடும் அதே மாதிரி பீட்டான்றதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டைப் 2 எரர் இப்போ டைப் 2 எரர்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அக்செப்ட் ஹெச் நாட் when it is wrong அப்படின்னு பார்த்திருப்போம் அப்போ பீட்டான்றதை நம்ம என்னன்னு சொல்லலாம் ரெஃபர் த கன்சியூமர் ரிஸ்க் அப்படின்னு வரும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the level of significance is the size of the type 1 error so இந்த இதை டைரக்டா கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா previous எல்லா क्वेश्चन கேட்டிருக்காங்க அதாவது the level of significance அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் type 1 error அப்படின்னு வரும் அப்ப இதுல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா type 1 error அப்படின்றது reject h not when it is true அதாவது ட்ரூவா இருக்கிறப்ப ரிஜெக்ட் பண்றோம் type 2 errorன்றது என்ன அப்படின்னா accept h not when it is wrong wrong-ஆ இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம் accept பண்ணிக்கிறோம் next the level of significance is the size of the என்னன்னு பார்க்கறோம் நம்ம type 1 error so இதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन கேட்கலாம் ஓகே கவனிங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா procedure for testing the hypothesis so the hypothesis நம்ம டெஸ்ட் பண்றதுக்கான procedure நம்ம வந்து பார்க்கறோம் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா set up the null hypothesis அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல null hypothesis h not அப்படின்றத செட் அப் பண்ணிக்கிறோம் நம்ம அடுத்து ஸ்டெப் 2ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா set up the alternative hypothesis என்ன எடுத்துப்போம் நம்ம h1 எடுத்துப்போமா அடுத்து third ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா compute the test statistics அதாவது z equal to t minus e of t divided by standard error னு வரும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா test statistics கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அடுத்து fourth ஸ்டெப்ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா under h not choose the level of significance அதாவது level of significance அதாவது h not பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் level of significance நம்ம சூஸ் பண்றோம் சோ இத ஸ்டெப் 5ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா compare the computed value of z with the significance value z alpha சோ நம்ம கண்டுபிடிச்ச computed value நம்ம வந்து சோ இந்த significance வேல்யூவோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 5th ஸ்டெப்ல நம்ம வந்து கம்பேர் பண்றோம் சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா the computed value பேஸ் பண்ணி சோ இந்த இத நம்ம வந்து h நாட்ன்றது அக்செப்டடா ரிஜெக்டடான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதாவது computed value மாடுலஸ் zன்றது less than significant வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா சோ இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லிடலாம் h நாட் அப்படின்றது may be accepted அப்படின்னு வரும் இப்போ இதே இது மாடுலஸ் z அதாவது computed வேல்யூன்றது greater than significance வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா சோ இங்க h நாட்ன்றது என்ன வந்துரும் may be rejected அப்படின்னு வரும் சோ இந்த 5 ஸ்டெப்ஸ் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்டிங் ஆஃப் தி ஹைபோதீசிஸ் இத வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம் ஓகே கவனிங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா the testing of hypothesis சோ இது வந்து நம்ம இங்க வந்து ஒரு டேபிள்ல நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம் சோ அதாவது ஃபர்ஸ்ட் இங்க நம்ம என்ன எடுத்துறோம் அப்படின்னா the level of significance 5% 1% 10%ல சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு டூ டெயில் டெஸ்ட்னு வரலாம் அப்படி இல்லைன்னா ரைட் டெயில்டு டெஸ்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் டெயில் டெஸ்ட்னு வரும் இந்த டேபிள் அப்படியே ஞாபகம் வச்சுங்க இப்போ இந்த டேபிள்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ரிசல்ட் பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் த டூ டெயில் டெஸ்ட் எடுத்துங்க இப்போ ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபார் த டூ டெயில் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க இப்போ இதுல நமக்கு என்ன பாக்குறோம் நம்ம 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல h நாட்ன்றது மே பி அக்செப்டட் வென் எப்ப அப்படின்னா மாடுலஸ் zன்றது less than 1.96 வரும் அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மாடுலஸ் zன்றது less than 1.96 அப்படின்னு வந்துச்சுன்னா சோ h நாட் அப்படின்றது நமக்கு என்ன வந்துரும் அப்படின்னா accepted அப்படின்னு வரும் இதே இது மாடுலஸ் zன்றது greater than 1.96 இருந்துச்சுன்னா h நாட்ன்றது என்ன வரும் நமக்கு rejectedனு வரும் சோ less than வந்துச்சு அப்படின்னா h நாட்ன்றது என்ன வரும் நமக்கு accepted சோ ஃபர்ஸ்ட் எதுக்கு பார்க்கறோம் அப்படின்னா டூ டெயில் டெஸ்ட் சோ இந்த டேபிளை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் டூ டெயில் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எதுக்கு பார்க்கறோம் அப்படின்னா 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல சோ h நாட்ன்றது எப்ப அக்செப்டடா இருக்கும் அப்படின்னா மாடுலஸ் zன்றது less than 1.96 இதே greater than 1.96 இருந்துச்சுன்னா h நாட்ன்றது நமக்கு என்ன வரும் மேபி ரிஜெக்டட் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் இப்போ இதே இது இப்போ 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கறோம்னு வச்சுங்க ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம டூ டெயில் டெஸ்ட்ல 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல மாடுலஸ் z வேல்யூ less than 2.58 ன்னு வந்துச்சு அப்படின்னா சோ the h நாட் அப்படின்றது என்ன வந்துரும் நமக்கு may be accepted அப்படின்னு வரும் h நாட் அப்படின்றது may be accepted ன்னு வரும் இதே மாடுலஸ் z greater than 2.58 அப்படின்னா சோ h நாட் அப்படின்றது may be என்ன வந்துரும் நமக்கு rejected ன்னு வரும் இப்போ இதே 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா சோ இங்க மாடுலஸ் zன்றது less than 1.645 அப்படின்னா h நாட்ன்றது may be accepted வரும் அதே மாடுலஸ் zன்றது greater than 1.645 அப்படின்னா
ஹெச் நாட் அப்படின்றது மேபி ரிஜெக்டட் அப்படின்னு வரும். இப்போ இதே மாதிரி தான் ரைட் டெயில்டு டெஸ்ட், லெஃப்ட் டெயில் டெஸ்ட்ல 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா போதும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எப்போ நமக்கு அக்செப்ட் ஆகும், எப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றத ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது ஹெச் நாட் அப்படின்றது எப்போ நம்ம மேபி அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா த கம்ப்யூட்டட் வேல்யூ லெஸ் தென் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா ஹெச் நாட்ன்றது அக்செப்டட் அப்படின்னு வரும். ஸோ இதே த கம்ப்யூட்டட் வேல்யூ கிரேட்டர் தென் த சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா ஹெச் நாட்ன்றது என்ன வரும், ரிஜெக்டட்னு வரும். ஸோ இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுங்க. ஸோ நமக்கு ஹெச் நாட்ன்றது எப்போ அக்செப்ட் ஆகும், எப்போ ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றத இந்த கண்டிஷன்ஸ் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல இருந்து கேட்கலாம். அதே மாதிரி 1%, 10%ல இருந்து கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூஸ் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஹெச் நாட்ன்றது நமக்கு மேபி அக்செப்டட், மேபி ரிஜெக்டட் அப்படின்றத ஈஸியா நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகே நீங்க இப்போ நம்ம இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாம்பிளிங்ல இருந்து அதோட பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம், அதோட ஸ்டாண்டர்ட் எரர் என்னன்றதை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல இதுல நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் ஆஃப் ரேண்டம் சாம்பிள் ஆஃப் சைஸ் n ஃப்ரம் எ பாப்புலேஷன் வித் த வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்ம பார்க்குற இந்த 4 கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் தான். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு இயர்ல கேட்டிருக்காங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு 2001ல கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்க இருக்கிற 4மே ஒரே கொஸ்டின் தான். நமக்கு கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன், அதாவது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன படிச்சிருப்போம், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன் சிக்மா பை ரூட் ஆஃப் என்னன்னு பார்த்திருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா ரூட் ஆஃப் என்னன்னு பார்த்திருப்போம், சிக்மா ஸ்கொயர் பை என்னன்னு பார்த்திருப்போம். இப்போ இதுல இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல சிக்மா பை ரூட் என் வரலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரலாம், சிக்மா ஸ்கொயர் பை என்னன்னு வரலாம். நமக்கு இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பில தான் நமக்கு என்ன வரும், சிக்மா பை ரூட் என்னன்னு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சிக்மா பை ரூட் என் ஆப்ஷன் பின்றது கரெக்டா இருக்கும். இப்ப செகண்ட் கொஸ்டினுமே அதே இதுதான். இங்க நமக்கு எப்படி கேட்டிருக்காங்க, த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த சாம்பிள் மீன், அதாவது எக்ஸ் பார் இஸ் த சைஸ் ஆஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க, அதே கொஸ்டின் தான். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த சாம்பிள் மீன் நம்ம என்ன படிச்சிருப்போம், நம்ம சிக்மா பை ரூட் என் அப்படி இல்லைன்னா ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை என்னன்னு பார்த்திருப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2003ல நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இங்க நமக்கு என்ன வரும், கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல ஏபிசிடில சிக்மா பை ரூட் என்னன்றது எங்க இருக்கும், நமக்கு ஆப்ஷன் டில இருக்கும். அப்ப செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டின்றது கரெக்டா இருக்கும். இதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன். ஸோ இதுவுமே அதே கொஸ்டின் தான். இங்க நம்ம பார்க்குற 4 கொஸ்டினுமே அதே தான். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 2001ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2003ல கேட்டிருக்காங்க. இப்போ தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதே கொஸ்டினை 2005, அடுத்து பாத்தீங்கன்னா 2006, அடுத்து பாத்தீங்கன்னா 2011. அப்போ ஒரே கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாவே கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம், டோட்டலா வந்து ஒரு 13 இது பார்த்திருப்போம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எரர்ல ஸோ அந்த டேபிள்ல நம்ம பார்த்திருக்கிற அந்த ஒரு 13 இதை ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இதுல தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் ஆஃப் த சாம்பிள் சைஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் த பாப்புலேஷன் ஆஃப் த வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஒன்னு சிக்மா பை ரூட் என்னன்னு வரலாம், அப்படி இல்லாட்டினா ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை என்னன்னு வரலாம். இப்போ நமக்கு தேர்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பின்றதுல தான் என்ன இருக்கும், சிக்மா பை ரூட் என்னன்னு இருக்குமா. அப்ப தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பின்றது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இஃப் த மீன் ஆஃப் த லார்ஜ் சாம்பிள் x1 x2 x3 எக்ஸெட்ரா xn கொடுத்துட்டாங்க ஆஃப் சைஸ் n taken from the normal population n of mu comma sigma square then the standard error of x bar is என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ இங்கேயும் அதே கொஸ்டின் தான். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிற கொஸ்டின் தான் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ இதுல நமக்கு என்ன ஆன்சர் வரும், சிக்மா பை ரூட் என்ன. அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்குமே ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்டா இருக்கும், சிக்மா பை ரூட் என். இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2004ல கேட்டிருக்காங்க. அப்போ இங்க இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டினை 2001ல கேட்டிருக்காங்க, அடுத்து 2003, இங்க 2004, அடுத்து 2005, 6, அடுத்து பாத்தீங்கன்னா 2011. இதே கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா
ஸோ நமக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் எரர பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 13 இதுக்கு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் எரர ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அதுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்கலாம். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டைப் 2 எரர். ஸோ டைப் 2 எரர்ன்றத நம்ம என்ன பார்த்திருப்போம் நம்ம அக்செப்டிங் H0 when it is wrong அப்படின்னு பார்த்திருப்போம். அதே டைப் 1 எரர் நம்ம என்ன பார்த்திருப்போம் நம்ம ரிஜெக்டிங் H0 when it is true அப்படின்னு பார்த்திருப்போம். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டைப் 2 எரரா. அப்ப டைப் 2 எரர்னா நமக்கு என்ன வரும் அக்செப்டிங் நல் ஹைபோதீசிஸ். நல் ஹைபோதீசிஸ்ன்றது H0. அப்ப அக்செப்டிங் நல் ஹைபோதீசிஸ் when it is என்னது ஃபால்ஸா. அப்ப 5th கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பின்றது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா in test of significance the level of significance the probability of level of significanceன்றது நம்ம என்ன பார்த்திருப்போம் நம்ம டைப் 1 எரர்னு பார்த்திருப்போமா. அப்ப நமக்கு 6th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பின்றது கரெக்டா இருக்கும். இப்ப 6th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2004ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 2003ல கேட்டிருக்காங்க. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. சோ நம்ம இங்க படிச்சிருக்கிற இந்த ரிசல்ட் அந்த ஸ்டாண்டர்ட் எரர்ல உள்ள டேபிள ஞாபகம் வச்சிட்டோம் அப்படினாலே போதும். சோ நம்ம வந்து இதுல இருந்து ப்ராப்ளத்தை நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். இப்ப இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாம்பிளிங் அப்படின்ற டாபிக் எடுத்து நம்ம வந்து பார்த்தோம். இதோட நமக்கு இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேல நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். சோ நெக்ஸ்ட் டேல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா டே 6ல டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்மால் சாம்பிள்ஸ். இந்த ஸ்மால் சாம்பிள்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 டெஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒன்னு டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கை ஸ்கொயர் டெஸ்ட். சோ இந்த 3 டெஸ்ட் எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.